வாய்க்கு வந்த ரயில்களை முதல்வர் அளந்து விடுகிறார். எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் வாக்குறுதியை பற்றி EPS பேசுவது வெட்கக்கேடு. அமைச்சர் KN நேரு காட்டம். சாதனைகளை சொல்ல முடியாமல் மக்களை குழப்புகிறது திமுக அரசு. அண்ணாமலை விமர்சனம். பாமகவை பலவீனப்படுத்துவதே திமுகவின் நோக்கம். அன்புமணி குற்றச்சாட்டு. திமுக கூட்டணி உடைய வாய்ப்பில்லை. செல்வ பெருந்தகை உறுதி. தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக திமுகவினரோடு விவாதம் செய்ய தயார். தமிழிசை சவால். முழு கொள்ளளவை எட்டியது கோவை பில்லூர் அணை. பவானி ஆற்றில் 14,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். சைப்ரஸ் தலைநகர் நிகோஷியா சென்ற பிரதமர் மோடி. அதிபர் மாளிகையில் சிறப்பான வரவேற்பு. இந்தியா விரைவில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும். பிரதமர் மோடி நம்பிக்கை. கடந்த 10 ஆண்டுகளில் பேரிடர் மேலாண்மையில் இந்தியா குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்துள்ளது. அமித்ஷா பேச்சு. மேலும் ஒரு ஏர் இந்தியா விமானத்தில் கோளாறு. ஹாங்காங்கிலிருந்து டெல்லி புறப்பட்ட விமானம் மீண்டும் ஹாங்காங் திரும்பியது. உத்தரப்பிரதேச பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்து. 4 பேர் உயிரிழப்பு. பெருவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவு. அந்தமான் கடல் பகுதியில் நிலநடுக்கம். ரிக்டரில் 4.8 பதிவு. நீலகிரி கோவை மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யும். ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு.